கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். நான் துதிப்பேன் என்றென்றும் துதிப்பேன், நான் துதிப்பேன், நான் துதிப்பேன், நான் துதிப்பேன் என்றென்றும் துதிப்பேன். எல்லையில்லா உந்தன் நண்பான் எந்தன் உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி இயேசு, மன்னவா உமக்கு நன்றி. எல்லையில்லா உந்தன் நண்பான் எந்தன் உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி இயேசு, மன்னவா உமக்கு நன்றி. கள்ளமில்லா உந்தன் நன்றினால் எனக்குள்ளதெல்லாம் மறந்தேன், கள்ளமில்லா உந்தன் நன்றினால் எனக்குள்ளதெல்லாம் மறந்தேன். கல்லும் ஒன்றும் என் வாழ்வில், கல்லும் ஒல்லும் இந்த வாழ்வில் என்னை நடத்தின வீதம் தன்னை மறவேன், என்னை நடத்தின வீதம் தன்னை மறவேன். நான் மறவேன், நான் மறவேன், நான் மறவேன் என்றென்றும் மறவேன். கர்த்தாவே சூத்திரிக்கிறையா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிற கனப்படுத்துகிற தெய்வம் பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனை வேலையில் இடைப்பட்டீரே, எங்களை வாழ வச்சு பார்க்கிறவர் தெய்வம். ஆண்டவரே எங்களை மனமடிவாய் விடாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி நாங்கள் போகும் இடமெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்த தயவுக்காக நன்றி ராஜா, நன்றி. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நான் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே, மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் எல்லாரும் வழியறியா அலைந்த என்னை கண்ணீரே உங்கங்களா, வழியறியா அலைந்த என்னை கண்ணீரே உங்கங்களா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சருக்களிலோ தண்ணீரிலோ விழுந்திட என் நிலையை, சருக்களிலோ யாரும் பார்க்கலப்பா, நான் எப்ப சரிக்கு விழுவேன் பார்த்துட்டு ஜனங்கள் மத்தியில நான்
சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்த போது என்னை மீட்க வந்தீரு. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியா எங்களை திருப்தியாக்குவீராக. அப்பா, வானத்துக்கு நேரம் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நிறைய துன்பங்களை கண்டுட்டோம் சுவாமி, நிறைய நிந்தைகளை நெருக்கங்களை கண்டுட்டோம் ராஜா. எங்களை சரியாய் திருப்தியாக்க உம்மால கூட ராஜா. என்னை வாழ வைக்கிறவரப்பா, நீங்க எங்களை வாழ வைக்கிறவர் ஆண்டவரே. எல்லா துன்பங்களையும் மாற்றி ஆச்சரியமும் அதிசயமும் எங்கள் வாழ்க்கையில செய்வீராக ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தெய்வம் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா என்ன பார்த்ததுல? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வைக்கப்பா? பசங்க என்ன பண்றாங்க? அம்மா இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க? ஒரு தகப்பன் சிட்சிப்பது பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளணும். அவர் அதான் சொல்றாரு, தகப்பன் சிட்சிக்கிறது போல நம்மள என்ன பண்றாரா? அவரு சிட்சிக்கிறாரா? அது நல்லதுக்கு. கடிந்து கொள்ளாத பிள்ளைகள் என்றைக்குமே என்ன பண்றது இல்ல, அஞ்சில வளையாதது. நம்ம 50 வயசானா கூட அவருக்கு எப்படியா இருக்கிறோம்? பிள்ளைகளா இருக்கிறோம். அதனால 50 வயசுல கூட நம்மளுக்கு என்ன வரும்? சிட்சை கண்டிப்பா வரும். 6ல இருந்து 60 வரைக்கும் என்ன வரும்? சிட்சை வந்துட்டே இருக்கும். 70 பலத்தின் மிகுதி, 80 வயது வரைக்கும் என்ன வர? சிட்சை வரும். சரி, எடுத்து வாசிப்போம். சரி, நம்ம பிள்ளைகிட்ட அடிக்கடிக்கு சொல்லுவோம், இந்த காரியத்தெல்லாம் செய்யாதப்பா, இந்த காரியத்தெல்லாம் செய்யாதப்பா. எதுக்கு சொல்லுவோன்னு சொல்லுங்க? ஒரு கெட்ட வழியில பிள்ளைங்க போறாங்க, ஒரு பெண் பிள்ளைகள் போறாங்க, ஆண் பிள்ளைகள் போறாங்க, ஒரு சகோதரிகள் போறாங்க, ஒரு சகோதரர்கள் போறாங்கன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், நீங்க என்ன பண்ணாதீங்க, இந்த வழியில போகாதீங்க. ஒரு வார்த்தை அடிக்கடிக்கு சொல்லுவோம். அதை வச்சு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வேதத்தில் உள்ள வார்த்தை தான். நம்மள குறிச்சு என்ன பண்ணுவோம்? எதை விதைச்சாலும் எதையும் என்ன பண்ணாதீங்க, விதைக்காதீங்க. நம்ம பிள்ளைங்க கிட்ட நிறைய டைம் என்ன பண்ணுவோம்? அந்த வார்த்தைய சொல்லியிருப்போம். எதையும் என்ன பண்ணாதீங்க, இந்த வயசுல விதைக்காதீங்க. நான் என்ன விதைத்தனோ தெரியல, இந்த நாளில என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன், அதை அறுத்து கொண்டே இருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய பிள்ளைகள் மத்தியில இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுவோம்? தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அடிக்கடிக்கு என் பிள்ளைகள் இடத்துல சொல்லுவேன், ஏசப்பா அவனுக்கு தாளந்து கொடுத்திருக்காரு, நீ அதை என்ன பண்ண கூட, மண்ணுல போட்டு புதைக்க கூடாது. நீ விதைச்சனா அதை அறுப்ப. நீ இன்றைக்கு என்ன விதைக்கிற, தேவன் அதை என்ன பண்ணுவாரு? அதனாலதான் சொல்ற, கலாத்தியர் எடுங்கப்பா. கலாத்தியர் 6:7 வாசிங்க. கலாத்தியர் 6:7 வாசிங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் என்னை கொண்டு பயங்கரமான காரியம் செய்யணும்னு என்ன பண்றோம்? சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு வாரங்களும் எதை விதைச்சிட்டு இருக்கோம்? ஆண்டவர் இந்த வருஷம் சொன்னாரு, உன்னை கொண்டு என்ன பண்ண போற? பயங்கரமான காரியங்களை செய்ய போறேன். அந்த பயங்கரமான காரியங்களை செய்யத்தக்கதாக நான் என்ன விதைக்கிறேன்? ஆண்டவர் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டார், அப்பா மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். தேவன் நம்ம என்ன பண்ண மாட்டார்? பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீ நல்லது விதைத்தனா கர்த்தருக்குள்ளே நீ என்னதான் விதைப்ப, என்னதான் அறுப்ப? நல்லதான் அறுப்ப. ஒரு துன்ப நேரத்துல நம்ம சொல்லுவோம் நம்ம பிள்ளைங்க கிட்ட, நான் என்ன விதைச்சனோ தெரியல, இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிற? அறுத்துட்டு இருக்க. அதுதான் நம்ம பிள்ளைகிட்ட சொல்லும் போது அவன் என்ன பண்ணுவான்? அதை காது கொடுத்து கேட்பானா? கேட்க மாட்டான். நீ விதைச்சத நானும் என்ன பண்ணுவேன்? விதைப்பேன்.
அது என்ன பண்ணும்? ஏசப்பா எங்களுக்கு தேவ பலனை கொடுத்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்கா? ஜீவனோடு நிக்க வச்சிருக்காரு. நீங்களாம் பலத்தோடு இருப்பீர்களா என்று கேட்டா அதுக்கு கொஸ்டின் மார்க் என்ன வேணும்? தேவை. அடுத்த வசனம் வாசிங்கப்பா. ஓஹோ, நீ மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்தினால எதை அறுப்ப? அழிவதான் அறுப்ப. நீ கர்த்தர் பிள்ளை, கர்த்தரையே பாடு, என்ன வராது? சர்க்கரையே வராதுன்னா நீ சர்க்கரையை வாயில போட்டுக்கின்னு கர்த்தரை பாடு 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 நல்லா இனிப்ப தின்னுட்டு நீ மாம்சத்துக்குன்று விதைச்சனா நீ எதைதான் இருக்கணும்? அழிவு அறுப்ப. சுகர் அதிகமா என்ன ஆயிடும்? அழிவு தானா வந்துடும். நான் பாடிக்கினே நான் எல்லாத்தையும் இல்லை இல்லை இல்லை. கர்த்தர் அதற்கு நேர்த்தியான காரியங்களை என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்காரு. வாசிங்கப்பா. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே எதை அறுப்பானா? சித்திய ஜீவனை அறுப்பானா? தேவ பிள்ளையே, நாம் இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நமக்குள்ளே நாம் எதை விதைக்கிறோம்? கிறிஸ்தவ பிள்ளைகள் தான். சபத்தினாலே வாயை திறந்து விதைக்கிறோமா? நான் போக இடமெல்லாம் நீங்க வரணும், நான் பேசுறதெல்லாம் நீங்க பேசணும், நான் பார்க்கறதெல்லாம் நீங்க பார்க்கணும். நம்ம பார்க்கறதெல்லாம் அவர் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, சொல்லுங்களேன். அப்படியே நம்ம போனை எடுத்து பார்த்தாலுமே ஏசப்பா நம்மளை குறிச்சு மகிழ்ச்சியா மகிழ்ந்து களி கூறு அப்படின்ற பண்ணுவாரு. நான் பார்க்கறதெல்லாம் நீங்க பார்க்கணும், நான் பேசுறதெல்லாம் நீங்க என்ன பண்ணும் நினைச்சு பாருங்களேன். ஆனா யோசேப்பு சொல்றான், சிறைச்சாலையில் என்னோடு கூட அவர் இருந்தார். பயங்கரமான தெய்வத்தை ஆராதிக்கிற யோசேப்பு சொல்றான், நான் சிறைச்சாலையில் இருந்த கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குறோம் என்று பயம் இல்ல. இன்னைக்கு பெற்றோர்கள் சொல்றாங்க, சத்திய வேதம் சொல்லுது, எதையும் விதைக்காத, நீ அறுப்ப. எங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, அதனால கிருபை எங்களை என்ன பண்ணி கொண்டே இருக்குது? வாழ வச்சு கொண்டே இருக்கு. ஆனா நீங்க சாக்கு போக்கு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. வாசிங்கப்பா. இல்ல இல்ல, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் கர்த்தருக்குள்ள இருந்து நான் மாம்சத்திற்கென்று விதைச்சனா நான் மாம்சத்துக்குரிய அழிவு என்ன பண்ண? நிச்சயமா அறுப்ப. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே மாம்சத்துல நித்திய ஜீவனுக்கு போயிடலாம். ஆவி இல்லாம நம்ம கடந்து போயிடலாம் நினைச்சிடாதீங்க. அதனால்தான் சத்திய வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை என்ன படுத்தாதிருங்க, என்ன படுத்தாதிருங்க. யாரை துக்கப்படுத்துறோமா? நான் நினைக்கிறேன் எங்க அம்மா அப்பாவை துக்கப்படுத்துறேன், என் ஃப்ரெண்ட்ஸை துக்கப்படுத்துறேன், எனக்கு சார்ந்தவர்களை நான் இப்படி பண்ணா அப்படி பண்ணா நான் துக்கம் இல்லை இல்லை இல்லை. நமக்குள்ள இருக்கிற ஒருத்தர் பரிசுத்த ஆவியான தேற்றர வாளன் இருக்கிறார் பாத்தீங்களா? கண்ணீரில் நான் நடந்த போது என் கண்ணீரை துடை தெரிந்த தேவனே, கண்ணீரில் நான் நடந்த போது என் கண்ணீரை துடை தெரிந்த தேவனே, கலங்கியே நின்ற எந்தன் வாழ்வே. அப்ப வந்தாரு பாத்தீங்களா? என்னை தேற்றுவதற்காக, ஆற்றுவதற்காக. அந்த பரிசுத்த ஆவியை நான் என்ன பண்றேனா? துக்கப்படுத்துறேனா? அவர் இல்லாமல் நம்ம எங்க போக முடியாது? நித்திய ஜீவனுக்குள்ளே. ஏன்னா அது பரிசுத்த ஆவியானவர். குமாரன் செல்லுகிறார். குமாரன் செல்லுமோ சொல்ல, நான் போய் உங்களுக்காக என்ன அனுப்புறேன். நான் இல்லைன்னு துக்கப்படாதீங்க, நான் இல்லை என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வரும்போது நீங்க பலன் அடைந்து தேற்றப்படுவீர்கள். அந்த பரிசுத்த ஆவிதான் நம்மளை எங்க கொண்டு போகுமா? யாராவது சொல்லுங்க, எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டு இருக்கீங்க? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டு இருக்கீங்க? பெறாதவங்க கை தூக்குங்க. ஏன்னா பரிசுத்த ஆவி வந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது? பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு உங்களுக்குள்ள என்ன வந்துச்சு?
நான் தேவ சமூகத்தில் வந்து 2 சட்டை கேட்குறேன், 2 பேண்ட் கேட்குறேன், 2 சுடிதார் கேட்குறேன், வாட்ச் கேட்குறேன், காரு கேட்குறேன். அடேங்கப்பா, பரிசுத்த ஆவியை கேட்க உங்களால் முடியலையே. காரு, பைக்கு எதுவுமே என்ன பண்ணாது, எங்கேயும் கொண்டு போக. பரலோகம் என்ன பண்ணாது, கொண்டு போக. பரிசுத்த ஆவிதான் என்ன எங்க கொண்டு போகுமா, நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகுமா. நான் சொல்ல, யார் சொல்றது? என் சத்திய வேதம் சொல்லுகிறது. நான் கார் வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கனால நான் பரலோகம் போயிட முடியுமா? பரிசுத்த ஆவியுடனே நித்திய ஜீவனுக்குள்ள என்ன பண்ண முடியும்? அந்த பரிசுத்த ஆவியின் இடத்தில் வந்தா நான் அவரை என்ன பண்ணாது இருக்க முடியாது. என்னால சொல்லுங்களேன், துக்கப்படுத்தாத என்னால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாதுன்ற அந்த பயத்தினால்தான் பரிசுத்த ஆவி என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். அவர் உன்னை நல்வழியில் நடத்துவார். நீ எதையும் தீமைக்கென்று விதைக்காதபடிக்கு நன்மைக்கென்று அறுக்கத்தக்கதாய் உன்னை சீரான பாதையில் நடத்துவார். கர்த்தர் எந்தன் மேய்ப்பரானா எந்த பாதையில நடத்துவாரா? சீரான பாதையில நடத்துகிற தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன். வாசிங்கப்பா. இல்ல இல்ல, தன் 8 மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவனோ ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவோம், அறுப்போம். நன்மை செய்யணும்னு யார் சொல்லி கொடுக்கறது? நம்மளுக்கே சாப்பாடு இல்லைன்னா கூட யாராவது சாப்பாடு கேட்டால் என்ன பண்ணுவோம், கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? இதுவே உலகத்தை என்ன சொல்லுவாங்க, எனக்கே சாப்பாடு இல்லை, நீ வந்து என்கிட்ட என்ன பண்ணுற கேட்குறிய, ஒரு 5 ரூபாய் என்கிட்டயே 5 ரூபாய் இல்லை, நீ என்ன பண்ணுற என்கிட்ட. அவர் நினச்சிட்டு போவார் நம்மளோட பெரிய பிச்சைக்காரன் போல இருக்குது அவரு. பிச்சைக்காரங்கிட்ட போய் டைலாக் அடிப்போம், என்கிட்ட என்ன இல்லை 5 ரூபாய் இல்லை, நீ என்கிட்ட என்ன பண்ணுற. அவர் மனசில் நினச்சிப்பார் நம்மக்கிட்டையாவது காசு இருக்குது. ஒரு பிச்சைக்காரங்களை மறிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, யூடியூப்ல போட்டிருந்தாங்க. அவங்க 1,80,000 என்ன பண்ணியிருந்தாங்களாம், சேர்த்து வச்சிருந்தாங்களாம். பாருங்க, பிச்சைக்காரங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க, நீங்க நன்மைக்கென்று விதைக்கும் போது நன்மைக்கென்று என்ன பண்ணுவோமா, ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவீங்க, அறுப்போ சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, தானம் தர்மம் செஞ்சாங்க அன்றைக்கு, அது வந்து என் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுது இன்னைக்கு தாங்குது. அவங்க நன்மை செஞ்சாங்க, அதனால தான் தேவன் சொல்ற, நீ நன்மை செஞ்சா தேவன் என்ன பண்ணுவார், உன் தலைமுறைய 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன பண்ணுவார், தேவன் ஆசீர்வதிப்பார். வாசிங்கப்பா. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய என்ன பண்ணும், கடவோ. விசுவாச குடும்பத்துக்கு என்ன பண்ணும், இதெல்லாம் பரிசுத்த ஆவி உள்ள இருந்தாதான் நீ நன்மையானது விதை என்ன பண்ணாரு சொல்லி கொடுப்பார். நான் அதிகாரத்துக்கு போற எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் எடுங்க. ஆதியாகமம் 12:11 வாசிங்கப்பா. ஆபிரகாம் மாம்சத்து அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராளை பார்த்து, நீ பார்வைக்கு அழகும் அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். வாசி வாசி. எகிப்தியர் உன்னை காணும்போது இவன் அவனுடைய மனைவி என்று சொல்லி ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ முன்னை என் சகோதரி என்று என்ன பண்ண சொல் என்றார். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை
மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டால் அவள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு என்ன பண்ற? அவ தயவு பாராட்டுறா. சரி, இந்த வசனத்தை ஏன் நான் எடுத்தேன் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இந்த வசனத்தை நான் ஏன் எடுத்தேன் சொல்லுங்களேன். யாருக்கு ஞாபகம் இல்லையா? எத்தனையோ தடவை நம்ம என்ன பண்ணிருப்போம், படிச்சிருப்போம். ஆபிரகாம் இங்க ஒண்ணு விதைக்கிறாரு. என்ன சொல்றாரு? இதுல இருந்து உங்களுக்கு எந்த வசனமும் ஞாபகம் வரலையா? ஆபிரகாம் தன் மனைவி என்ன சொல்றாரு? சகோதரின்னு சொல்றாரு. இதுல இருந்து ஆபிரகாம் எதுவும் விதைக்கலையா? ஈசாக்கு என்ன பண்ணுவாரு? அதையே சொல்லுவாரு. எதை தகப்பன் விதைத்தாரோ அதையே பிள்ளை என்ன பண்றாரு? செய்யறாரு. அதனால எதையும் விதைக்காதீங்க, என்ன பண்ணாதீங்க, எதையும் விதைக்காதீங்க. ஆதியாகமம் 26:6 வாசிங்கப்பா. ஆதியாகமம் 26:6. எங்க மூப்பரையன் கேராகிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என்னன்றான், அப்பா என்ன சொன்னாரோ அப்படி என்ன பண்ணிட்டாரு? அப்பா விதைச்சிட்டாரு. யார சகோதரின்ட்டாரு? சாரால மனைவி எப்ப என்ன பண்ணிட்டாரு? சகோதரின்ட்டார். கடந்த நாட்கள்ல இந்த ரக்ஷா பந்தன் வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? நான் வேலை செய்யற இடத்துல அந்த அண்ணன் என்ன பண்ணாரு, எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டுக்கு அவங்க மனைவி கிட்ட இதை என் கையில கட்டுமானார். நான்லாம் பாக்குறேன், ஆனா இது சகோதரிகள் தானே கட்டுவாங்க. அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு எப்படியா தான் இருந்தாங்க, சகோதரியா தான்மா இருந்தாங்க. என்ன சொல்றீங்க? அவர் வந்து ப்ரொஃபஸர், இவங்க ஸ்டூடெண்ட்டு. அப்போ அவங்க எப்படியா தான் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அம்முவை கட்ட சொல்லுங்கன்னாங்க. நான் சொன்னேன், நான் கட்டினா நீங்கள் எனக்கு காசு தரணும். இல்லை அம்மு காசு கேட்குது, நீயே கட்டி விட்டுரு. அப்போது இன்னைக்கு எல்லாரும் எப்படி சொல்லலாம், பேச்சுவார்த்தைக்கு என்ன பண்ணலாம், நீ எனக்கு அப்பாவாக இருக்கிற, நீ எனக்கு அம்மாவாக இருக்கிற, நீ எனக்கு சகோதரியாக இருக்க. ஆனால் இவர் எல்லா யாராவது பாஸ்டரையா வந்து இவங்க தான் என் சகோதரி என்னை பார்த்து இங்கே வந்து சொல்லும் போதே சகோதரி அம்முன்ட்டு என்ன பண்ணுவார் சொல்லுவார். வெளியே சொல்லும் போது என்ன பண்ணுவார் பாஸ்டரம்மா. இப்போ பாஸ்டரம்மா தான் சொல்ற, சகோதரி என்ன பண்றதில்ல சொல்றதில்ல. ஆனா ஆபிரகாம் விதைக்கிறாரு, இவள் என் சகோதரி. அதே யாரு விதைக்கிறது? ஈசாக்கு விதைக்கிறான். தேவ பிள்ளையே, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த பிறகு எதையும் விதைக்காதீங்க. தேவன் சின்ன விஷயமா இருந்தாலும் அறுக்க செய்வார். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்ம நீதியாய் விதைக்கும் போது, நம்ம நன்மையாய் விதைக்கும் போது தேவன் நம்மளுக்கும் நன்மை கொடுப்பார், நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவார், நன்மைகளை கொடுப்பார். ஆபிரகாம் அன்றைக்கு விதைத்த விதை ஈசாக்குக்கும் அது என்ன பண்ணுது, தேவைப்படுது. ஒருவேளை சொல்லி இருப்பாரோ, இல்ல கூட இருந்திருப்பாரோ, கூட இல்லாத இருந்திருப்பார். ஆனா சொல்லி இருப்பாரு, இந்த தேசத்துக்கு போகும்போது உங்க அம்மாவால நான் என்ன பண்ணிருப்பேன். நம்ம கதையா சொல்றோம்ல. இங்க சீலா வீட்டில் இருக்காங்க. சீலா ஒரு கதை தான் ஆரம்பிக்கும். அது டேடி பிடிப்பா, யார் பிடிப்பா, இமான் பிடிப்பா, அந்த ஸ்டோரியா முழுசா என்ன பண்ணுவாங்க சொல்லி முடிச்சிடுவாங்க. அப்போ நம்ம சொல்றது என்ன பண்றாங்க பிள்ளைங்க கேக்குறாங்க. ஒருவேளை ஆபிரகாம் ஈசாக்கு கிட்ட என்ன பண்ணிருக்கலாம், சொல்லி இருக்கலாம், இது மாதிரி நாங்க போனப்பா எகிப்துக்கு உங்க அம்மா நிமித்தமா. இதே காரியத்தை அவர் என்ன பண்றாரு, நன்மையை சொல்ல பழகி கற்றுக்கொள்ளுங்கள் தேவ பிள்ளையே. நன்மையை சொல்லி வளருங்க. நல்லதை அறுக்கும் வருங்காலத்திலே. நம் நல்லதை கேட்டு நல்ல எதை விதைக்கிறோம் இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய ரீதியா விதைத்தால் ஆவிக்குரியதே என்ன பண்ணுவோம், நித்திய ஜீவனாகிய அறுப்போம். எடுத்து வாசிங்கப்பா ஆதியாகமம் 21. இத நானும் சீலாவும் சீலாக்கே ஞாபகம் இல்லை. சீலா ஆதியாகமம் படிக்கும் போது நான் நோட் பண்ணி எழுதிட்டு இருக்கேன். அப்ப சீலா சொல்ற, அக்கா பாத்தியாக்கா ஆபிரகாம் சொன்னதே என்ன பண்ண, சீலாக்கே ஞாபகம் இல்லை இன்னைக்கு கேட்கும் போது.
அப்போ எதை விதைச்சாலும் அது என்ன பண்ணுவோம், கண்டிப்பா அறுப்போம். இன்னொரு இடத்துல விதைக்கிறார் ஆபிரகாம். ஞாபகம் இருக்கா? யாருக்கா ஞாபகம் தான் சொல்ல. இந்த காரியம் இல்லாதபடிக்கு வேறொரு காரியத்தை ஆபிரகாம் செய்றார். யாருக்கா ஞாபகம் இருக்கா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? சொல்றீங்களா? சரி, ஆதியாகமம் 21:8 வாசிங்கப்பா. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாம் பெற்ற குமாரன். பரியாசம் யார பரியாசம் பண்றான்? ஈசாக்கு என்ன பண்றான்? ஆனா சாராளுக்கு அவன் யார்தான்? இஸ்மவேல் முதல் பிள்ளை. அன்னைக்கு பிள்ளை இல்லாத போது அவளை தேவன் என்ன பண்ணார்? அவன் கையில கொடுத்தார். அவன் எங்கே இருந்த அடிமையா, புறஜாதி, அவன் தேவனை அறியாதவள். ஆனா தன் நாச்சியார் சொன்ன ஒரு வார்த்தைக்காக கீழ்ப்படிந்து தன் புருஷனுக்கு என்னவாயிட்டா? மனைவி ஆயிட்டா. அதுதான் முதல் கையில வாங்கின அவ பிள்ளை. ஈசாக்கு முதல் பிள்ளை இல்ல, முதல்ல வாங்குனது யாரதான் வாங்கியிருப்பாவ? குழந்தை இல்லைன்னு தான் என்ன பண்றா? அவ கட்டி கொடுக்கிறா, நல்லா பார்த்து வளர்த்திருப்பா. இன்னைக்கு அவளுக்குன்று தேவன் ஒரு குழந்தைய கொடுத்த உடனே அவன் சின்னதா செஞ்சா கூட அது அவளுக்கு எப்படியா தெரியுது? ஏன்னா இது யார் குழந்தை? இத்தனை வருஷம் தேவன் சொல்லும் போது கிண்டல் பண்ணி சிரிச்சவங்க. தேவன் சொல்லும் போது என்ன பண்ணாங்க? எப்படி ஆகும் அப்படி என்று சிரிச்சவங்க. ஆனா ஆகாரோ அவள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்தாள். ஆனா இந்த பையன் என்ன பண்றான்? அவனை பரியாசம் பண்றத பார்த்துட்டு வாசிங்கப்பா. ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் எங்க தள்ளு? உன்னை நம்பி வந்து உன்னிடத்துல அடிமையாய் வாழ்ந்த ஒரு மகளுக்கு நீ என்ன பண்ற? நியாயம் செய்யறாளா அநியாயம் செய்யறாளா? அநியாயம் செய்யறா. உன்னிடத்தில் வந்து நீ எங்கேயா தனியா வச்சிருப்பாவல, நம்ம வேணாம், அவனுக்கு இவனுக்கு என்ன பண்ணல, ஒத்து வரல. தேவன் அந்த நாட்களிலே எனக்கு பிள்ளை இல்லாத போது அந்த பிள்ளை எனக்கு எப்படியா இருந்துச்சு? ஆறுதலா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அந்த அம்மா என்ன பண்றாங்க? வாசிங்கப்பா. ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்று தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா அவன் முதல் பிள்ளை இல்லாத போது யார்தான் பிள்ளையா தேவன் கொடுத்தாரு? இஸ்மவேலை தான் கொடுத்தாரு. ஆனா தேவன் சொல்லும் போது அவனுக்கும் விசுவாசம் இல்ல, அவன் மனைவிக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்லாதபடிக்கு தான் ஆகார் என்ன பண்ணாங்க? உள்ள நுழைச்சு வதச்சிட்டாங்க இஸ்மவேலை. இஸ்மவேல் என்ன பண்ணிட்டாங்க? வெயிட் பண்ணி பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, ஈசாக்கை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இஸ்மவேலை உள்ள கொண்டு வந்து விதைச்சிட்டாங்க. இன்றைக்கு சாரால் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கு? மிகவும் துக்கமா இருக்குது. வாசிங்கப்பா. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் அந்த அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்படுறது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்லு. அன்னைக்கு சொல்லும் போது கேட்டலப்பா, அன்னைக்கு விதைக்கும் போது கேட்டல, நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் ஈசாக்கு கொடுப்பேன்னு. ஆனா அன்னைக்கு நீ கேட்கலையே. அன்னைக்கு உன் மனைவி பேச்சு தானே கேட்ட. கட்டிக்கணும் என்ன பண்ணிக்கின? கட்டிக்கினியே. இல்ல இல்ல தேவன் சொல்லிக்கிறாரு உன்னிடத்துல இருந்தா உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு அப்படின்னு நீ சொன்னியா? இப்பவும் கேளு. உனக்கு ஏன் துக்கமா இருக்கு? இப்பவும் பொண்டாட்டி பேச்சு என்ன பண்ணு? கேளு. எதை விதைச்சிய நீ தான் பண்ணாத, அறுக்கணும். வாசிங்கப்பா. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் தேவன் நியாயம் உள்ளவர். மனுஷர்கள் மாறி போகலாம்,
ஆனா தேவன் நியாயம் உள்ளவர். அது உன் வித்தா இருக்கிறபடி அவனும் என்ன பண்ண ஒரு ஜாதியா. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்மவேல்ல ஒருத்தனை என்ன பண்ண முடியாது, ஏழையா பெரிய ஜாதியா தான் தேவன் வச்சிருக்காரு. இன்றைக்கும் தேவன் பெரிய ஜாதி. அவர் சொன்னதுல மாறாதவரா இருக்கிறார். அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தையை விதைத்தார். இன்றைக்கும் தேவன் அதை நிலைப்படுத்துகிறார். தேவ பிள்ளையே, அவனையும் பெரிய ஜாதியா. இது ஆபிரகாம் நிமித்தமா தான் நடக்குது. வாசிங்கப்பா. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்து தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டால் அவள் புறப்பட்டு போய் வேற யாரா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? கோர்ட்டை கூப்பிடு, வக்கீல கூப்பிடு, 4 பேரை கூப்பிடு. அன்னைக்கு பிள்ளை இல்லாத போது நான் உங்களுக்கு தேவைப்பட்டேன், இன்னைக்கு நான் என்ன பண்ணல, உங்களுக்கு தேவைப்படல, அது பண்ணல, இது பண்ணல, என்ன பண்ணிருப்பாங்க? ஆனா அவளோ அன்றைக்கு எப்படி சாராளுக்கு கீழ்ப்படிந்தாலும் இன்னைக்கு ஆபிரகாமுக்கு என்ன பண்ற, கீழ்ப்படிந்து தோளின் மேல் வாசிங்கப்பா புறப்பட்டு போய் பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தால் துருத்தியிலிருந்து தண்ணி செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையின் ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறத நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன் என்று சொன்னால் எதிராய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதால் தேவன் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? மனிதர்கள் கைவிடலாம் தேவ பிள்ளையே, மனிதர்கள் கைவிடலாம். வனாந்தரத்தில் அவள் அழுகிற சத்தத்தை யார் கேட்டது? தேவன் கேட்டார். தேவன், ஏன்னா அவன் நல்லதே விதைச்சா. சாராள் கிட்டே நல்லது விதைச்சா, ஆபிரகாம் கிட்டே நல்லது விதைச்சா. தேவனிடத்திலே கிருபை பெற்றவள். என்னை காண்கிற தேவனே நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று அவருக்கு பேர் சூட்டினவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை அவள் சுமந்தபடியினாலே யாருக்கும் ஒரு வார்த்தை பேசாதபடிக்கு வந்து விட்டாள். வாங்க வாசிங்கப்பா. பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவன் உன் கையினால் பிடித்து கொண்டு போய் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றான். தேவன் அவனுடைய கண்களை திறந்தான். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீரின் துறவை கண்டு போய் துரத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலாகிய என்ன பண்ணிட்டா, அவங்க ஜெனரேஷன் என்ன பண்ணிச்சு, அப்படியே போயிடுச்சு. அவன் நல்லதை விதைச்சா. ஆக என்ன பண்ணா, நல்லதை விதைச்சா. தேவன் அவளுக்கு தென்பட்டு தூதனா இறங்கி அவளுக்கு உதவி செய்தார். தேவ பிள்ளைய நம்ம என்ன விதைக்கிற இந்த காலகட்டத்தில். ஆனா இங்க சாராளுக்கு ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வருது. நீங்க விதைச்சீங்களே, அது தேவன் எப்படி அறுக்கிறான். 22:1 வாசிங்கப்பா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாம் என்ன பண்ற, சோதிக்க வராரு. வாசிங்கப்பா. எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலையிலே ஒன்றின் மேல் என்ன கேட்கிறாரு, தகன பலி கேட்கிறார்.
இவனை வனாந்தரத்துக்கு தான் அவ துரத்துனா. சாரா ஈசாக்கு எங்க துரத்துனா, சாரி இஸ்மவேலை எங்க துரத்துனா, ஆகாரி இஸ்மவேலையும் வனாந்தரத்துல துரத்துனா. ஆனா அவள் அங்கலாயிச்சா பாத்தீங்களா? அவ தேவனை நோக்கி அங்கலாயிச்சிருப்பால அந்த இடத்துல. ஏன்னா பிள்ளை தண்ணி இல்லாத என்ன பண்ணுது, சாக போது. அது ரெண்டு பேர் மேலேயும் பழி சொல்லாயிடுச்சு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாம் இஸ்மவேலை கேட்டா கொடுத்துட்டப்பா, வா இப்போ. யார கேக்குற? ஈசாக்க கேக்குற. நீ விதைச்சல அன்னைக்கு உன் மனைவி சொல்லை கேட்டு நான் உனக்கு கொடுப்பேன் போது நீ வெயிட் பண்ணாதபடிக்கு உன் மனைவி சொல்ல கேட்ட ஆகார உள்ள வெட்டல, இன்னைக்கு கேட்டு வனாந்தரத்துக்கு அனுப்புன்ட்டு அன்னைக்கு விதைச்சான். தேவன் இன்னைக்கு உடன்படிக்கையின் பிள்ளை இவனிடத்திலிருந்து என்ன பண்ணுவேன், ஏற்படுத்துவேன். இவன் எனக்கு சுதந்திரவாளி அல்லன்ட்டு சாரா என்ன பண்றா சொல்லி அனுப்புறா. ஆனா ஆபிரகாம் பாருங்க, வாசிங்கப்பா வாசிங்க. அப்பொழுது அவன் உன் ஏக சுதன 3 வாசிங்கப்பா, 3 வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டிக்கொண்டு அதிகாலையில் ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கு என்ன பண்ணாரு, ஆகாரம் கொடுத்து தண்ணீரை கொடுத்து என்ன பண்ணாரு, அமைச்சார். ஏன்னா அவர் ஆவிக்குரிய விதைக்கிறாரு. தேவன் எல்லாவற்றிலும் என்ன பண்றாரு, நன்மையானதை விதைக்க சொல்றாருன்ட்டு அவனுக்கு அதிகாலையில் எழுந்துக்கிறாரு. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் அவர் என்ன பண்ற, அற்பமா என்ன என்ன ஆண்டவரே இத்தனை வருஷமா பிள்ளைய கொடுத்தீங்க, முதல்ல யார் அமிச்சிங்க, இஸ்மவேலையும் ஆகாரியும் அமிச்சிட்டீங்க, இப்ப இவனையும் என்ன பண்றீங்க கேட்குறீங்களேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் அதிகாலையில் எழுந்துக்கிறாரு. என்ன பண்றாரு, தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. ஈசாக்கு பலி கொடுக்கும் போது எப்படிதான் எழுச்சிக்கிறாரு, அதிகாலையில் எழுச்சிக்கிறாரு. ஆனா சாராள் இதை கேள்விப்பட்டு அவரை விட்டு என்ன பண்ணிட்டாங்களா, பிரிஞ்சு போயிட்டாங்களாம். நீங்க பாத்தீங்கன்னா ஈசாக்கை பலி கொடுக்கும் போது தேவன் அவரோட சத்தத்தை என்ன பண்ணுவாரு, ஆபிரகாமுக்கு அனுப்புவார். ஆபிரகாமே ஆபிரகாமே என்ன பண்ணாத, பிள்ளையாண்டான் மேல கை போடாத. சாராளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த சத்தத்தின் கேட்க பாக்கியம் என்ன பண்ணல, கிடைக்கல. 2 பேரும் கீழ்ப்படிந்தவர்கள், தேவ பிள்ளையும் கீழ்ப்படிதல் விதைத்தார்கள். அதனால தேவன் வந்து ஆகார கூப்பிடுற, ஆகாரே ஆகாரே பிள்ளை சாகிறது என்ன பண்ணாத, நினைக்காத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு எப்படி சத்தம் கேட்டுச்சோ அதே போல யாருக்கு கேட்டுச்சு, ஆகாருக்கு கேட்டுச்சு. ஆனா சாராளுக்கோ கேட்கல. அவள் நன்மையானதை விதைக்கல. தேவ பிள்ளையே, நன்மையானதை விதைக்காதபடிக்கு மாம்சத்துக்கென்று விதைக்கிறார். கலத்தீரில் சொல்லப்பட்டது போல நீங்க மாம்சத்துக்கென்று விதைச்சீங்கன்னா நீங்க எதுதான் இருப்பீங்க, மாம்சத்துக்கென்று தான் இருப்பீங்க. சாரால் விதைச்சதெல்லாம் மாம்சத்துக்குரிய காரியம். பிள்ளை இல்லைன்னு ஆகாரம் நுழைச்சது, இஸ்மவேலை பெற்றது, இதெல்லாம் என்ன காரியம், மாம்சத்துக்குரிய காரியம். ஆனா என் பிள்ளை இல்லைன்ட்டு என் நாச்சியார் துக்கப்படக்கூடாதுன்ட்டு அவ தண்ணியே அர்ப்பணிச்சா பார்த்தீங்களா? அதனால தேவன் சொன்ன, உன் பிள்ளைய பெரிய சாதி ஆக்குவேன், உன் பிள்ளைய பெரிய சாதி ஆக்குவேன். அதுவும் யாரு வித்து தான், ஆபிரகாமின் வித்து தான். அதனால அவனை பெரிய சாதி ஆக்குவேன். ஆகாரே ஆகாரே அப்படின்ட்டு என்ன பண்ற தேவன் அங்க சத்தம் இடுகிறார். பிள்ளை சாவதில்லை. உனக்காக நான் என்ன உண்டு பண்றேன், அங்க தண்ணீர் துறவியே என்ன பண்றேன், உண்டு பண்றேன். தேவ பிள்ளையே, ஆகார் நன்மைக்கென்று விதைத்தாள், ஆபிரகாம் நன்மைக்கென்று விதைத்தார். எப்படி இஸ்மவேலை ஒப்பு கொடுத்தாரு அதே போல யாரும் ஒப்பு கொடுக்கிறாரு, ஈசாக்கையும் ஒப்பு கொடுக்கிறார். அவர் ஆவிக்கொன்று விதைக்கிறபடியினால் தான் இன்றைக்கும் தேவன் அவரை பயன்படுத்துகிறார். இன்றைக்கும் நாம் பேசுகிறோம். நம் விசுவாசத்தின் தகப்பன் சில இடத்துல தன் மனைவி பேச்சு கேட்டு மாம்சத்துக்குரிய தேவன் சோதிக்கிறார் அவரை. நீ இஸ்மவேலையும் ஒப்பு கொடுக்கிறியா, ஈசாக்கையும் ஒப்பு கொடுக்கிறியா, தேவன் என்ன பண்றது அவரை சோதிக்கிறார். கலாத்தியர் எடுத்து வாசிங்கப்பா, முடிக்கிறேன். 6:7 வாசிங்க, 6:8 வாசிங்க ப்ளீஸ். 6:8 வாசிங்க. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால எதை அழிக்கிறான், அழிவை அறுக்கிறான். ஆவிக்கென்று விதைக்கிறவனோ
ஆவினாலே எதா இருக்கிறான்? நித்திய ஜீவனை இருக்கிற. எல்லோரும் கண்களை மூடி. ஆண்டவரே, புற ஜாதிகளுக்கு இருக்கு சுவாமி. ஆண்டவரே, புற ராஜியான ஆகாருக்கு தேவன். ஆகாரே, பிள்ளை சாவதில்லை, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் எதற்கென்று ஆண்டவரை விதைக்கிற ராஜா, நாங்கள் எதை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று செய்ய தேவன் உதவி செய்யுங்க. நாங்கள் தேவ பிள்ளைகள், தேவ சத்தத்தை கேட்கிறவர்கள், அவர் சித்தத்தை செய்ய தேவன் உதவி செய்யுங்க. மாம்சத்துக்கென்று நாங்கள் எதை விதைச்சாலும் அது அழிவுதான் சுவாமி, அது அழிவுதான். ஆனால் நாங்கள் ஆவிக்கொன்று விதைக்கிற போது அது நித்திய ஜீவனுக்குள் எங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். அது விசுவாசத்தின் தகப்பனாய் இருந்தாலும் நீங்க கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறீர் ராஜா. நாங்கள் ஏமாத்திர சுவாமி, நாங்கள் ஏமாத்திர ராஜா. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வம் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் சொல்வதை கேட்டு நடக்கத்தக்கதாய் ஆண்டவரே, நாங்கள் எதையும் விதைக்காதபடிக்கு, எங்கள் பிள்ளைகள் அறுக்காதபடிக்கு ஐயா, எங்கள் பிள்ளைகள் எதுவும் விதைக்காதபடிக்கு அப்பா, வர நாட்களில் அவர்களும் அறுக்காதபடிக்கு கர்த்தருக்குள்ள ஆண்டவரே, ஆவியானவருக்குள்ளே நித்திய ஜீவனுக்கென்று ஒவ்வொரு காரியத்தையும் விதைக்க தேவன் உதவி எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்ய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்பின் கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிற தெய்வம் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.